இந்த விரதத்தை என்னால பூர்த்தி பண்ணவே முடியல. என்ன பண்றான்னா சமாம் சர்விதிரோதேன வேதிம் தாமப்யவர்ஷதா. கடைசி காலத்துல வந்து அந்த வேதியில அஸ்தியையும் மாம்சங்களையும் கொண்டு வந்து அந்த வேதியில போட்டு அதை பூர்த்தி பண்ண விடாம தடுத்து விடுறான். இவங்களை என்ன பண்றது, இவர்களை என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இந்த யஜ்ஞத்தை ரட்சிக்கணும், அதற்காக நீ எனக்கு உபகாரம் பண்ணணும். என்ன யஜ்ஞத்தை ரட்சிக்கணும்னா எப்படி நம்மளை கூப்பிடுறாரோ அப்படின்னு நினைச்சா தசரதன் அப்படிதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கான். அப்படி இல்லையா, யார கூப்பிட்டாருன்னா சுபுத்திரம் ராஜசார்தூல ராமம் சத்ய பராக்கிரமம் காகபட்சதரம் சூரம் ஜேஷ்டம் மே தாதுமரிஹசி. எனக்கு ஒரே ஒரு உபகாரம். என்ன உபகாரம்? சைன்யத்தை அனுப்பணுமா, சதுரங்க சைன்யத்தை அனுப்பி அந்த யாகத்தை ரட்சணை பண்ணணுமா, இல்ல நானே வரட்டுமா? எதுவுமே வேண்டாம். உன்னுடைய மூத்த புள்ள ஒருத்தர் இருக்கானே, யாருன்னா ராமம் சத்ய பராக்கிரமம், அந்த ராவணை மட்டும் என் கூட அனுப்பினா போதும். அவன் ஒருத்தனை அனுப்பிச்சேன்னா எனக்கு எல்லா காரியமும் பூர்த்தி ஆயிடும். எந்த ராமன்னா காகபட்சதரம் சூரம், கண்ணுக்குடுமி வச்சுட்டு சுவாமி அப்படி பார்க்கவே ரூப ஆகர்ஷணமா இருக்கு அந்த ரூபம். அந்த ராமரை என்கிட்ட ஜேட்டம்மே தாதுமரிஹசி எனக்கு கொடுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். இப்படி ராமனை கேட்டோன்னு என்னாச்சுன்னா தன்னுடைய பிராணனை கேட்டாலும் கொடுத்திருப்பாரு தசரதன். ராமனை போய் கொடுங்கிறாரேன்னா ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சு பார்த்தார். எந்த ராமன்னா பிராணனை காட்டிலும் அபிமானம் உள்ள அந்த ராமன். இவர் குடுன்னு கேட்டோன்னு என்ன ஆச்சுன்னா மயங்கி புத்துன்னு கீழே விழுந்துட்டாராம். ஏன்னா பிராணனை காட்டும் அபிமானம் இந்த ராமன் இருக்கு, அவனை போய் கேட்கிறாருன்னு மயங்கி புத்துன்னு விழுந்தார். கண்ணை துறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிந்தனம். என்ன சிந்தனம்னா, இப்படி கண்ணை துறக்கிற காலத்துல அந்த விஸ்வாமித்திரருக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன எண்ணம் உள்ள என்ன ஓடுறதுன்னா, நம்ம பாட்டுக்கு இந்த குழந்தையை கூட ரட்சணை பண்றதுக்கு, யாகத்தை ரட்சணை பண்ண இந்த குழந்தையை கூடன்னு கேட்டோம். கேட்ட உடனே இந்த ராஜா மயங்கி விழுந்துட்டான். இப்ப நம்ம இங்க இருக்கிறது சிலாக்கியமா படாது, ஏன்னா கேட்ட நேரமே சரியில்லை. கேட்ட உடனே ராஜா மயங்கி விழுந்துட்டான். இப்ப நம்ம மேல கேட்டோம்னா சரியா வராது. அதனால இன்னொரு சந்தர்ப்பம் பார்த்துப்போம்னு அந்த விஸ்வாமித்திரன் கிளம்பி போகட்டும்னு மனசுல எண்ணம் இருக்குங்க தசரதனுக்கு. அப்படி நினைச்சிட்டு கண்ணை திறந்து அவர் போயிட்டாரோன்னு ஒரு ஒன்றரை கண்ணில் இப்படி பாக்குறாராம். கண்ணை திறந்து பார்த்தா தாடியை உருவிட்டு முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு அந்த விஸ்வாமித்திரர். அவர் வந்த காரியத்தை நடத்திக்காம போக மாட்டேன், என் கூட ராமன் வந்தாதான் போவேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு முன்னாடி இப்படி தாடி உருவிட்டு உட்கார்ந்து இருக்காரு. உடனே சொல்லி பார்த்தான், ஏன்னா வாக்கு கொடுத்தாச்சு, நீங்க என்ன கேட்டாலும் தரேன்னு கிமோ கரோமி கிமோ கட்சிதா, நீங்க கஞ்சத்தையே பரமம்கான்னு கேட்டிருக்கானே. பொருளை கொடுக்கறதுக்கு முன்னாடி வாக்கால தத்தம் பண்ணியாச்சு, அதனால தர்மம் தடுக்கிறது. உடனே சொல்லி பார்க்கறான், நீங்க என் ராமனை கேட்கிறேன், எப்பேற்பட்ட ராமன் தெரியுமா? ஊனசோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனா ந யுத்த யோக்யதாமஸ்ய பஷ்யாமி சஹ ராட்சசைஹி. 16 வயசு நிரம்பாத அந்த ராமனை நீங்க எங்கிட்ட இருந்து அழிச்சுட்டு போறேங்கிறீங்களே, அது தகுமா? அது இல்லாம அவன் குழந்தையாச்சு, என்ன 16 வயசு பூர்த்தியாகல. ராஜீவலோச்சனகாங்கிற செந்தாமரை கண்ணன். எப்படின்னா அவனுக்கு நீங்க யுத்தம்னா நிறைய கண்மொழிச்சு பண்ணக்கூடியதான காரியங்கள் இருக்கும், ராவு பகலா யுத்தம் பண்றது போல இருக்கும். ஆனா என்னுடைய ராமன் எப்படின்னா செந்தாமரை கண்கள் மட்டும் செந்தாமரை இல்ல, அவன் பார்த்தால சீக்கிரம் எந்திருவான். தாமரையை போல சூரிய ஒளியை பார்த்தோன்னு எப்படி தாமரை மலருமோ அது போல சீக்கிரம் எந்திருவான். ராத்திரி எப்படின்னா 6 மணிக்கு மேல அவனுக்கு கண்முழிச்சு பழக்கமே இல்லை. அந்த குழந்தை சீக்கிரமே தூங்கிடும். செந்தாமரை கண்ணன் ராஜீவலோச்சனா. எப்படி சூரிய அஸ்தமனம் ஆச்சோன்னு ஆன காலத்திலேயே உடனே அந்த தாமரை எப்படி தன்னுடைய இதழ்களை மூடின்றுமோ அது போல என்னுடைய ராமனுக்கு ராத்திரி கண்முழிச்சு பழக்கம் இல்லையே, அவன் செந்தாமரை கண்ணனாச்சே. அதனால அவனை நீங்க கேட்காதீங்கோ. அது மட்டுமான்னா செந்தாமரை கண்ணன் நயுத்த யோக்கியதாமஸ்ய, அவனுக்கு இன்னும் யுத்தம் பண்றதுக்கு உண்டான யோக்கியதை பூர்ணமா வரலன்னு நான் நினைக்கிறேன். நான் எந்த பிரபு லோகத்தையே கட்டி ஆள்றானோ அந்த பிரபுவுக்கு யுத்தம் பண்றதுக்கு யோக்கியதை வரலங்கிறான். இதெல்லாம் ஒரு காரணம், கூப்பிட்டு போகாம இருக்க காரணம். அந்த கிருஷ்ணாவதாரத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணாவதாரத்துல சொல்ற காலத்துல அந்த ஊர்லாம் கூடி யோசிக்கிறாளாம். சுவாமி கண்ணுக்குட்டி யோசிச்சுட்டு இருக்க மேய்ச்சுட்டு இருக்கார்.
சுவாமிக்கு ப்ரமோஷன் கொடுக்கறாவெல்லாம். என்ன ப்ரமோஷன்னா, இந்த குழந்தைக்கு இப்ப மாடு மேய்க்கிற வயசு வந்துருது, அப்படி மாடு மேய்ப்பானோ அப்படின்னு யோசிக்கிறாரா. மாடு மேய்க்கிற வயசு காலம் வந்துடுதா அப்படின்னு யோசிக்கிறாரா நந்தகோபர். கதை சொல்ற சுக்காச்சாரியாளுக்கு பொறுக்கல. எந்த குழந்தைக்கு மாடு மேய்க்க தெரியுமா நீ வாழலாம் யோசிச்சுட்டு இருக்கான்னா, தோ வத்சபாலகோ பூத்வா சர்வலோகைக பாலகோங்க, லோகத்தையே கட்டி ஆண்டுட்டு இருக்கார் அந்த பிரபுவுக்கு. லோகத்தையே அவர் தான் மேய்ச்சிட்டு இருக்கார், அவருக்கு போய் மாடு மேய்க்க தெரியுமான்னு இந்த அசடெல்லாம் கேட்டுட்டு இருக்கேங்கிறார். அதுபோல இந்த சர்வலோகைகனான நாதனை ந யுத்த யோக்கியதாமஸ்ய, அவனுக்கு யுத்தம் பண்ணக்கூடியதான யோக்கியதை வரல நினைக்கிறேன். பஷ்யாமி சக ராட்சசைகி, அதெல்லாம் மேல ராட்சசர்களை பார்த்து யுத்தம் பண்றதுக்கு இவனுக்கு வயசு வரல. அவெல்லாம் ரொம்ப கிரூரமா இருப்பா. இவன் செந்தாமரை கண்ணன் மிருதுவாக இருக்கக்கூடியவன். அதனால நீங்க இவனை கேட்காதீங்க. ஒண்ணு, இவர் கொடுத்த வாக்க மீறக்கூடாதுங்கிறதுக்காக நான் கொடுக்க ராஜாதான இவர், நான் தரமாட்டேன்னு சொல்லலாம். ஆனா இவர் என்ன சொன்னா, நீங்க கேட்காதீங்கிறார். அதற்கு மேல சொல்றார், எப்பேற்பட்ட ராமனை நீங்க எங்கிட்ட இருந்து அழிச்சுட்டு போனோம்னு நினைக்கிறேங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சதுர்ணாம் ஆத்மஜானாம் ஹி பிரீதிஹி பரமிகா மம, பரமிகா மம பிரீத்திம் பரமிகா பிரீதிஹி பரமிகா மம. 4 குழந்தைகள், 4 குழந்தைகள்ல ரொம்ப பிரீத்தி யார்கண்ணா, ராமன் தான். எப்பேற்பட்ட பிரீத்தினா, என் பிராணனை காட்டிலும் பிரீத்தி ஒரு இடத்துல நான் வச்சிருக்கேன்னா அது கைகேயி கிடையாது, சுமித்ரை கிடையாது, கௌசல்யா கிடையாது. ஒரே இடம் என் ராமன் மட்டும்தான். அப்பேற்பட்ட ராமனை நீங்க கேட்காதீங்கோ. ஜேஷ்டம், இந்த பெரிய குழந்தையான ராமனை நீங்க கேட்க கூடாது. தர்ம பிரதானஞ்ச நம நராமம் நேத்து மதிகசி, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, நீங்க அவனை அழிச்சுட்டு போகாதீங்கிறார். ஏன்னா அவர் கொடுத்த வாக்க மீறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால அழிச்சுட்டு போகாதீங்கிறார். அதற்கு மேல சொல்றார், அகமேவ தனுஷ்பாணி கோப்தா சமரமூர்தனி சஷ்டிம் வருஷ சகஸ்ராணி ஜாதஸ்ய மம கௌஷிகா துக்கேனோத்பாதிதாயம் நராமம் நேதுமரிகசி. திருப்பி நீங்க கூட்டிட்டு போகாதீங்க. எந்த ராமனை நீ கூட்டிட்டு போக கூடாதுன்னா, 60,000 வருஷம் குழந்தையே கிடைக்குமான்னு நான் மட்டும் இல்லை, 3 மனைவிகள் கஷ்டப்பட்டு ஒரு யாகத்தை எங்கிட்டு இருந்தோம். அதற்கப்புறமா ஒரு யாகத்தை பண்ணி அந்த யாகத்துல கிடைச்ச பாயசத்தினால உண்டான இந்த மூர்த்தி இருக்கானே, யாரு அந்த ராமன் இருக்கானே, 60,000 வருஷம் இந்த புத்திரன் கிடைக்கலன்னு துக்கத்துல இருந்தோம். அந்த துக்கத்தை விமோசனம் போக்கினது யாருன்னா ராமன் தான். அந்த ராமரை போய் நீங்க கேட்கிறீங்களே, தபசிருந்து பிறந்த குழந்தையாச்சே. அது இல்லாம ராஜ்யத்துல ஏதாவது ஒரு சமயம் ஒரு ஆலோசனை அதுல சிக்கல் இருந்ததுன்னா, முடிவெடுக்க முடியாம தசரதன் தவிக்கிறார்னா, அந்த காலத்துல என்ன பண்ணுவார்னா, உடனே ராமருக்கு சொல்லி அனுப்புவாராம் தசரதர். ஒரு நிமிஷம் அந்த ராமனை சபைக்கு வந்துட்டு போக சொல்லும்ப. உடனே அந்த அங்க இருக்கிறவா போய் ராமரை சுவாமி அழிச்சுட்டு வருவா. எதற்கு முடிவெடுக்கவோம்னா, முடிவெடுக்கல, அவரை அப்படி பார்த்தான்னா எப்பேற்பட்ட சிக்கலான முடிவையும் உடனே தெளிவா எடுத்துருவாராம் அந்த தசரதன். ராஜ்யத்துல ஒரு கஷ்டம் வந்தாலே அவனுடைய முகத்தை பார்த்தா எனக்கு தெளிவாயிடும். அந்த ராமனை எங்கிட்ட இருந்து கூட்டிட்டு போறேங்கிறியே, கூட்டிட்டு போகாதீங்கோ, நீங்க கேட்காதீங்கிற. துக்கேனோத்பாதிதாயம் நராமம் நேதுமரிகசி. அதற்கு மேல உங்களுக்கு என்னப்ப யாக ரட்சணை தானே பண்ணணும், நான் பண்ணித்தரேன். எனக்கு யுத்தம் பண்ண தெரியும், நான் எல்லாருக்கூடையும் மேல தேவலோகத்திலாம் போய் யுத்தம் பண்ணியிருக்கேன், நன்னா யுத்தம் பண்ணுவேன். அவனுடைய தேரு எல்லா இடத்துக்கும் போகும், அதனாலதான் அவருக்கு பேர் தசரதன்னு பேரு. எல்லா இடத்துக்கும் போய் யுத்தம் பண்ணுவேன். நானே வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன் யுத்தத்தை, வில்லம்பெடுத்து நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணி தரேன். என்ன நீங்க அழைச்சிட்டு போங்க, அதுவும் நான் எது பரியந்தம் யாகத்தை ரட்சணை பண்ணி கொடுப்பேன்னா, யாவத்து பிராணான் தரிஷ்யதி, என்னுடைய உயிர் உள்ளவரை இருந்து உங்களுக்கு அந்த வேள்விய யஜ்ஞத்தை ரட்சணை பண்ணி கொடுப்பேன். அதனால் நீங்க என்ன அழைச்சிட்டு போங்க, என் குழந்தையை கேட்காது. உடனே அவர் பார்த்தார், விஸ்வாமித்திரர் இவனை அழிச்சுட்டு போலாம், ஆனா இவனுடைய வாக்கு ஆரம்பமே நன்னா இல்ல, மங்களமா இல்ல. எப்படி சொல்றான்னா, நான் உங்க யாகத்தை ரட்சணை பண்ணி கொடுக்கறேன், ஆனா என் உயிர் உள்ளவரை ரட்சணை பண்ணி கொடுக்கறேங்கிறான். போறது மங்கள காரியம், போறதுக்கு முன்னாடியே ஜீவனை விடுறத பத்தி இவன் பேசுறான், அமங்கலமா பேசுறான்.
இவனை கூட்டிட்டு போனா என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே வயசானவன், இவன் கூட்டிட்டு போய் அங்க யுத்தத்துல ஏதாவது ஒண்ணு ஆயிடுத்துன்னா மறுநாள் காக்கால பேப்பர்ல வந்துடும், வேள்வியை காக்க சென்ற வேந்தன் உயிர் விட்டான்னு நாளை காத்தால பேப்பர்ல வந்துடும். அது தனக்கு அசிங்கமா போயிடும், தன்னுடைய பேரை கெடுத்து விடுவான் இவன். அதனாலேயே நீ வேண்டான்னு நினைச்சார் தசரதன், வர வேண்டான்னு நினைச்சாரா. அதற்கு மேல மேல நாடுகசிங்கிற நீங்க நான் வாக்கு கொடுத்துட்டேன், நீங்க அழிச்சுட்டு போனோம். ஆனா நீங்க கடைசியா ஒரு தடவை இத்தனையும் சொல்லி பார்த்தா சரிப்பா நீ ராமரை கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவாரோங்கிற எண்ணத்துல இத்தனையும் கேட்கிறார். அவர் பிடிச்ச குடியிலே இருக்காரு, எனக்கு ராமன் தான் வேணும்னு ஒத்த காலில் நிக்க. பக்கத்துல இருந்த வசிஷ்டாச்சாரியால் பார்த்தா, நீ இந்த ராமனை இவர் கூட அனுப்பி வச்சேன்னா க்ஷேமம் தான் கிடைக்கும், உன் குழந்தைக்கு க்ஷேமம் பண்றதா இருந்தா இவர் அவர் கூட அனுப்பு. ஏன்னா தவபுத்ரஹிதார்த்தாய த்வாமுபேத்யாபியாசதே தேஷாம் நிக்ரஹணே சக்தஹ ஸ்வயம் ச குஷிகாத்மஜா. ஸ்வயமாவே அந்த அரக்கர்களை வதம் பண்ணக்கூடிய தெம்பு உடையவர் இவர். இருந்தும் ஏன் நம்மாத்துக்கு வந்திருக்காருன்னா, நம்ம குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற எண்ணத்தினால அவர் நம்மாத்துக்கு வந்திருக்காரு. தவபுத்திர ஹிதார்த்தாய, இவர் பண்ண போற காரியம் யாருக்கு ஹிதத்தை கொடுக்க போறதுன்னா ராமலட்சுமணாளுக்கு ஹிதத்தை கொடுக்க போறது, ராமருக்கு ஹிதத்தை கொடுக்க போறது. அதனால நீ இந்த குழந்தைய அனுப்பி வைக்கணும்னு வாத்தியார் சொன்னோன்னு கொஞ்சம் கூட யோசிக்காதபடிக்கு அனுப்பி வைக்கிறது. ஏன்னா அவருடைய வாக்குல ஒரு நம்பிக்கை. இதே போல வாமனாவதாரத்துல என்னன்னா, அதே பக்கத்துல இருக்கிற வாத்தியார் தான் சொல்றார், சுவாமியுடைய அந்த வாமன ரூபத்துல மயங்கி போய் உட்கார்ந்து இருக்காரு இந்த மகாபலி. என்ன கொடுக்கறதுனே தெரியல, அவர் பாட்டுக்கு எதை கேட்டாலும் 3 அடி தானம்ங்கிறார், 2 அடினால அளக்க போறீங்கிறார். இப்படி சொல்லிட்டு இருக்கிற காலத்துல அது பரியந்தும் அந்த ரூபத்துல அவமயங்கி இந்த ஆச்சரியம் இல்ல. இந்த சுக்ராச்சாரியார் இருக்காரே அவரும் மயங்கி போய் உட்கார்ந்து இருக்காரா. வந்தது யாருன்னு தெரியல, என்ன பேசுறாரு இல்ல, எதுவுமே தெரியாம உட்கார்ந்துருக்கா. 3 அடி பூமி தானம் இந்த குழந்தைக்கு கொடுக்க போறோம்னு அவன் எடுத்து சங்கல்பம் பண்ணி அவத்து மாமிய ஜலம் விட சொல்லி அந்த மந்திரத்தை அவனே சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா தானம் பண்ணி பண்ணி அபியாசமானதுனால மகாபலியே அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டான். என்னடாப்பா நம்ம இருக்கும் போது இந்த ஆத்துல நம்மள அண்ணில யாரா அந்த சங்கல்பத்தை தான மந்திரத்தை சொல்றதுன்னு வாத்தியாரான சுக்கராச்சாரியர் முடிச்சுக்கிறார். வேற யாராவது வந்துட்டாரோன்னு பாக்குறார். பார்த்தா மகாபலி தீர்த்த பாத்திரத்தை அவாத்து மாமி விட அப்ப தானம் பண்ணிட்டு இருக்கார், பூமி தானம். உடனே நிறுத்துறா மகாபலின்னு சுக்கராச்சாரியர். யாருக்குடா பூமி தானம்? நம்போ வந்திருக்காரே குழந்தையான இந்த வாமனன் பிரம்மச்சாரி, அவருக்குதான் இந்த 3 அடி பூமி தானம். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது. ஏன்னா மகுடிக்கு கட்டிப்பட்ட பாம்பை போல இருந்தார் இவ்வளவு நேரம். பாக்குறார், யாரா பிரம்மச்சாரின்னார். எட்டாப்புல உட்கார்ந்து இருக்காரு, இவர் தான் பிரம்மச்சாரி. ஒரு தடவை ஏற இறங்க அந்த வாமனமூர்த்தியை பார்த்தார். இவன் யாரா பிரம்மச்சாரின்னு உனக்கு யாரா சொன்னா? இவனுக்கு எத்தனையோ பத்னிகள் இருக்கா, அதுலயும் மார்புல அகலையிலே நிறைய பொழுதும்னு ஒரு மாமி அங்கேயேதான் இருக்கா மகாலட்சுமி. அது தெரியாதபடிக்கு ஒத்த பூனலை போட்டு மற்றொரு பூனலை ஆத்துல வச்சுட்டு மாமி உள்ள இருக்கிறது தெரியாதபடிக்கு கிருஷ்ணாஜனத்தை போட்டுண்டு பிரம்மச்சாரி ரூபத்துல கபட வேஷதாரியாக இங்க வாமன ரூபனா வந்திருக்காண்டா. எதற்குன்னா தேவானாம் காரிய சாதகா, தேவர்களுக்கு உன்னுடைய ராஜ்யத்தை புடுங்கி கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். நீ அவனை போய் பிரம்மச்சாரிங்கிற, அவனுக்கு 3 அடிங்கிற, அவனுக்கு போய் இந்த சொத்தை கொடுக்க போறேங்கிறியே. உடனே அந்த மகாபலி சொன்னா, இல்ல நான் வாக்கு கொடுத்துட்டேன், என்னதான் இருந்தாலும் 3 அடி கொடுப்பேன்னு அவருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், இந்த சொத்தை நான் கொடுக்கதான் போறேன்னு. வாக்கு கொடுத்ததை மீறது தப்பு இல்லையான்னார். ஆத்துவாதியாரான சுக்கராச்சாரியார் சொல்றார், நீ பொய் சொன்னா தப்பு கிடையாது, சொன்னதை மீறினா பொய் சொன்னதாதான கணக்கு, அப்படி சொல்லலாமான்னார். சுக்கராச்சாரியார் சொல்றார், மீறலாம்னார். எந்தெந்த இடத்துல மீறான்னா, ஸ்ரீஷு நர்ம விவாதே ச விருத்யர்த்தே பிராண சங்கடே, இந்த 5 இடத்துல நீ பொய் சொன்னா தப்பே இல்லை. எந்த 5 இடம்னா, ஸ்ரீஷு பெண்கள் இடத்துல போய் சொல்லலாம், எல்லா பெண்கள் இடத்துலயும் இல்ல, அவ ஆத்து மாமிட்ட போய் சொல்லலாம். அது எந்த அளவுங்கிறது அவ இஷ்டம். ஸ்ரீஷு நர்ம விவாதே ச, விளையாட்டுக்காக ஒரு சில பொய்களை ஹாஸ்யமா பேசுற காலத்துல போய் சொல்லி விளையாடலாம், போய் சொல்லலாம்.
நர்ம விவாகேத. ஒரு ஒரு பொய் சொன்னா ஒரு கல்யாணம் நடக்கும்னு இருந்ததுன்னா அந்த பொய்ய சொல்லி அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம். அந்த பொய் சொன்னதுக்கு உண்டான தோஷம் அந்த கல்யாணம் நடந்ததுன்னா அவனுக்கு கிடையாது. சொல்லும் போது மாப்பிள்ளை எவ்வளவு சம்பாதிக்கிறார்னா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார்னா அவரு சம்பாதிக்கிறது 40,000 50,000 இருக்கும். ஆனா அப்படி சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருது. ஏன்னா கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு காரியம். அதை நீ பண்ணி வச்சுட்டேன்னா அவ முட்டி போடுறது சரியாயிப்பா பின்னாடி. நீ அதை பொய் சொல்லி அந்த கல்யாணத்தை நடத்தி விடாது. அவ 1 லட்சம் ரூபான்னு நினைச்சிட்டு இருக்கிற காலத்துல நீ போய் அவர் 40 ரூபா தான் சம்பாதிக்கிறார், குடும்பத்துக்கு பேரே இல்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா அவங்க பொண்ணு கஷ்டப்படுவான்னு அந்த கல்யாணத்தை எடுக்க கூடாது. முடிஞ்சா என்ன பண்ணணும்னா அவ 1 லட்சம் ரூபாய் சொன்னா நீ 1.5 லட்சம் ரூபாயா சொல்லி உன்னுடைய குழந்தைய அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா அந்த குழந்தையுடைய ஜீவிதம் வாழ்க்கை ரொம்ப நன்னா இருக்கும்னு அதை ஒரு 2 படி ஏத்தி பொய்ய சொல்லி அந்த குழந்தையினுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சுக்கணும். இது பொய் சொன்னதுக்கு அர்த்தம் கிடையாது. அந்த கல்யாணம் நின்னு போகாம நீ நடத்தி வைக்கிற பாரு, அதுதான் விஷயம். விருத்தியர்த்தே பிராண சங்கடே. ஒரு வியாபாரத்துக்காக பொய் சொல்லலாம். ஏன்னா வியாபாரங்கிறது என்னன்னா சத்தியாடுறதுக்கு வாணிஜ்யம். பொய்யும் உண்மையும் கலந்ததுதான் வியாபாரம். 10 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கே கொடுக்கறது லாபகரம் இல்ல. 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு கொடுக்கறது, அது விற்கும் போது 20 ரூபாய்க்கு விற்கிறது, வாங்கினதே 15 ரூபான்னு தான் சொல்லுவான். ஏன்னா அப்படி சொன்னாதான் அந்த பொருள் விற்கும். சத்தியார்த்தத்து வாணிஜ்யம். அந்த இடத்துல போய் சொல்லலாம், அது தோஷம் கிடையாது. விருத்தியர்த்தே பிராண சங்கடே. பிராணன் போற காலத்துல அதனால ஒரு ஜீவன் தப்பிக்கும்னா, அதனால ஜீவன் பிழைக்கும்னா அதற்கு ஒரு பொய் சொல்லலாம், அதுக்கும் தோஷம் கிடையாது. இது போல சுக்கர நீதியில சுக்கராச்சாரியார் சொல்றாரு, இந்த 5 இடத்துல சொன்னா பொய் சொன்ன தோஷமே கிடையாது. அதனால நீ வாக்கு கொடுத்தாலும் தப்பு இல்ல, உன்னுடைய சொத்தை காப்பாற்றணும். இப்ப அதுதான் இப்ப வந்திருக்கிறவன் ஒரு ஏமாத்துக்காரன்னு உனக்கு தெரிஞ்சிருத்தோணும். தேவானாம் காரிய சாதகான்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே நீ அந்த சொத்தை கொடுக்காதா அப்படின்னு சொல்ற. அதையும் மீறிண்டு மகாபலி என்ன பண்றான்? உங்க வாக்கு பொய்யாகணும், உங்க வாக்கு சத்தியமாகணும், என்னுடைய வாக்கு பொய்யாகணும். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? ஒரு பிராமணன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவனுக்கு சங்கல்பம் பண்ணி இந்த 3 தானத்தை, இந்த பூமி தானத்தை சங்கல்பம் பண்ணி இருக்கேன். நீங்க சொல்றேன் வந்திருக்கிறது பகவான் இந்திரனுக்காக வந்திருக்கான்னு சொல்றேன். உங்க வாக்கு சத்தியமாகணும், அவன் பகவானாவே இருக்கணும். ஏன்னா எந்த பகவானுக்கு அபிர்வாகம் கொடுக்கறதுக்காக 3 வேதங்கள்னால அவனை ஆக்வானம் பண்ணி அபிர்வாகம் கொடுக்கிறோம். தின்னா நெய்ய கொட்டி அவனை கூப்பிட்டு திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிற, திருப்தி ஆக மாட்டேங்கிறான். அந்த பகவான் ஏன் ஆத்து வாசல்ல நின்றுட்டு என்கிட்ட யாச்சகம் கேட்கிறான். நான் கூப்பிடல, அவன் என்கிட்ட யாச்சகம் கேட்கிறான். அது நடக்குமா? இது நடந்திருக்குன்னு நீங்க சொல்ற. உங்க வாக்கு சத்தியமாகணும், என் வாக்கு பொய்யாகணும், என் நினைப்பு பொய்யாகணும். என்னதான் இருந்தாலும் என் சொத்து போனாலும் நான் எல்லாத்தையும் கொடுப்பேன்னு எல்லாத்தையும் சர்வஸ்வதானம் பண்ணினான். எப்படின்னா எல்லாம் தெரிஞ்சு பண்ணாலே அதுதான் ஒஸ்திங்கிறார். அதனாலதான் பகவான் என்ன பண்றாரு? ரசாதலம்னு ஒரு தலத்துல வச்சு அவரும் சுவாமியும் தேவியும் அவருக்கு இன்னைய பர்யந்தம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா தானம் அது போல கொடுக்க முடியாது. அவ ஆத்து வாத்தியார் சொல்றார் பொய் சொன்னா தப்பு இல்லைங்கிறார். அதையும் மீறி மகாபலி பண்ணார். ஆனா இங்க சொல்றார், இந்த வசிஷ்டாச்சாரியால் எடுத்து கொடுக்கிறார். நீ சொல்லிட்ட, வாக்கு கொடுத்துட்ட, வாக்க மீறக்கூடாது, சொன்னபடி செஞ்சே ஆகணுங்கிறார். அதனால உன்னுடைய குழந்தைய அவர் கூட அனுப்பி வை. எதனாலன்னா உன்னுடைய குழந்தைக்கு இவர் ஹிதத்தை மட்டுமே செய்வார்னு சொல்லி அனுப்பிவிடுன்னு சொல்ல வசிஷ்டர் சொன்ன உடனே ஆத்துவாத்தியார் சொன்ன உடனே கேட்டு விடுறார். உடனே கிருதஸ்வஸ்தயனம் மாத்ராபிப்ரா தசரதேன ச புரோதசாவசிஷ்டேன மங்களைஹி அபிமந்திரிதம். இந்த கான்வர்சேஷன் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற காலத்திலேயே அம்மாவான கௌசல்ய சுவாமிக்கு அலங்காரம் ஸ்நானம் பண்ணி வச்சு மங்கள ஸ்நானங்கள் பண்ணி அலங்காரம் பண்ணி சித்தமா வச்சிருக்கா. ஒரு சூட்கேஸ்ல 2 பீதாம்பரத்தை உள்ள வச்சு ரெடியா வச்சுட்டு இருக்கா. ஏன்னா வசிஷ்டர் சொல்லிவிட்டார், இந்த குழந்தைக்கு ஹிதம் மட்டுமே அவர் பண்ணுவாருங்கிறதுனால தன்னுடைய குழந்தையுடைய ஹிதத்துக்காக இந்த குழந்தையை அனுப்புறதுக்கு சித்தப்படுத்தி வச்சுவிட்டா. கூடவே லட்சுமண சுவாமியும் சேர்த்து அனுப்புறா அந்த குழந்தைக்கு கூட இருக்கிறதுக்காக. ராமரும் லட்சுமண சுவாமி அப்படி கிளம்புறா. சபுத்திரம் மூர்த்தியுபாதாய ராஜா தசரத பிரியம் ததோ குஷிக புத்திராய சுப்ரீதே நாந்தராத்மனா. எல்லார் கால்களையும் பகவான் அம்மா அப்பா ஆத்து வாத்தியாரான வசிஷ்டர் எல்லார் காலிலையும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமி கிளம்பி போறார். லட்சுமண சுவாமியும் சேர்த்து அனுப்பி வைக்கிறார் அந்த குழந்தையினுடைய சுகத்தை முன்னிட்டு. இப்படி சுவாமி கிளம்பினார். விஸ்வாமித்திரர் அவர்கிட்ட பேசவே இல்லை. 1.5 மைல் விறுவிறுன்னு கூட்டின்னு போயிட்டார். அர்த்தார்த்த யோஜனம் கத்வா
சரஸ்யா தட்சிணே தடே ராமேதி மதுராம் வாணிம் சரவ்யா தட்சிணே தடே ராமேதி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரோப்யபாஷதா. 1.5 மைல் தூரம் விறுவிறுன்னு பேசாம அழிச்சுட்டு போயிட்டார். ஏன் அப்படி விறுவிறுன்னு போனார்னா, ஏதோ இந்த வசிஷ்டருடைய வாக்குக்கு கட்டப்பட்டு இந்த ராஜா கொடுத்துருக்கான். திடீர்னு அவன் குதிரையில பின்னாடி வந்து என் குழந்தைய கொடுன்னு கேட்டாலும் கேட்பான். அவன் கேட்கறதுக்குள்ள அவன் கண்படாத தூரத்துக்கு நம்ம போயிட்டோன்னு விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டார் விஸ்வாமித்திரர். அது மட்டும் இல்ல, அவர் ஒரு முகூர்த்தத்துல இந்த குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணணும்னு ஒரு மந்திரத்தை எடுத்து வச்சிருக்காரு. இதெல்லாம் அவதார ரகசியம் எடுத்து வச்சிருக்காரு. ஆனா அந்த சம்பாஷணத்துல அந்த லக்னம் முடிய போறது, அந்த காலம் மாற போறது. அதற்குள்ள போய் அந்த குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணணும்ங்கிற எண்ணத்தினாலையும் விறுவிறுன்னு வந்தார். எந்த வசிஷ்டர் விஸ்வாமித்திரர்னா ராமேதி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரர். அந்த விறுவிறுன்னு வந்து ஒரு இந்த நதி தீரத்துல அந்த குழந்தைகளை ஸ்நானம் பண்ண சொல்லி வேஷ்டியை தரிச்சு விட்டு அந்த குழந்தைகளை உட்கார சொல்லி இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ண போறார். ராமரை கூப்பிடுறார். எப்படி கூப்பிட்டார்னா ராமேதி மதுராம் வாணி. வேதமே என்ன பிரார்த்தனை பண்றதுன்னா ஜிக்வா மே மதுமத்தமா கர்ணாபியாம் பூரி விஸ்ரமம் பிரம்மண கோஷோசி மேதயா விஹிதா. நம்மளுடைய வாக்கு எப்படி இருக்கணும்னா ஜிக்வா மே மதுமத்தமா, வாக்க தொடண்டா அப்படியே இனிமையா இருக்கணும். நம்ம 2 வார்த்தை சொன்னோம்னா இன்னொரு 2 வார்த்தை சொல்லுங்கன்னு அடுத்த கேட்கும்படியுமாக இருக்கணும் நம்மளுடைய வாக்கு. விஸ்வாமித்திரர் எப்படின்னா அவருடைய வாக்குல அது போல நடந்ததே கிடையாது. மதுரமா இனிமையா பேசினதா சரித்திரமே கிடையாது. இங்க கதை சொல்ற வால்மீகி என்ன சொல்றார், ராமன்கிற நாமத்தை கூப்பிட்டார். யாரு கூப்பிட்டார்? விஸ்வாமித்திரர் கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டார்னா ராமேதி மதுராம் வாணிம். அந்த நாமா வந்து மதுரமான நாமாதான். அதை கூப்பிட்டவர் யாருன்னா விஸ்வாமித்திரர். அது எப்படி கூப்பிட்டார்னா மதுரமா கூப்பிட்டார். அதுல என்ன சுவாரஸ்யம்னா அவர் வாக்குலேருந்து மதுரமாக இனிமையாக ஒரு சொல் வந்ததுன்னே கிடையாது. சிடுசிடும்பாரு கோச்சுப்பார், கல்லாக போ மண்ணாக போன்னு சபிப்பார். இது போலதான் அவருடைய வாக்கு இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர் ராமரை பார்த்து ராமானு இனிமையா கூப்பிடும்படியுமா யாரு பண்ணார்? ராமர் தான் பண்ணினார். ராமே மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரோ வியபாஷத கிரகாணவத் சசலிலாம் மாம் பூத காலஸ்ய பர்யய மாபூத் காலஸ்ய பர்யயா. இப்படி மனசுல எந்த சங்கல்பம்னா ஒரு அந்த மந்திரத்தை பலாம் அதிபலாம் ததா அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு அந்த மந்திரத்தை உபதேசம் பண்றார். பலே அதிபலேங்கிற மந்திரத்தை. இது எதற்காகன்னா இது இப்ப தெரிய போறதுல, கடைசியில யுத்த காலத்துலதான் இதெல்லாம் உபயோகப்பட போறது. அவ ராட்சசாலா இருக்கிறதுனால அவளுக்கு மாயாமானவர்கள் எல்லாமே அவ பண்ண போறா. இந்திரஜித்து முதலிய எல்லாருக்கும் மாய வித்தை தெரியும். அந்த மாய வித்தையிலிருந்து ரட்சணை பண்ணிக்கிறதுக்காகதான் இந்த மந்திரங்கள். இந்த மந்திரத்தினால என்ன பிரயோஜனம்னா நஸ்ரமோ நஜ்வரோ வாதே நரூபஸ்ய விபர்யயா நச சுத்தம் பிரமத்தம் வா தர்ஷயத்யாந்தி நைருதாக. ஜுவரம் வராது, விஷக்கடி பாதை இருக்காது, தூக்கம் வராது, பசி இருக்காது. இது போன்ற எல்லாம் அடங்கினதான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை உபதேசம் பண்றார். எதற்காகனா எல்லா அவதார ரகசியம் பின்னாடி இதெல்லாம் உபயோகப்படுத்த போறோம். ஏன்னா ராவணன்கிறவன் சாதாரணமான ஒரு ராட்சசன் கிடையாது. பல ஆயிரக்கணக்கான வருஷம் கோடிக்கணக்கான வருஷம் தபசு பண்ணி கையில வித்தையோட இருக்க அவன்கிட்ட இருக்கிற சரக்குக்கு ஒரு மனுஷன் நினைச்சா அவனால வதம் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது பகவானோ தன்னை மனுஷன் மனுஷன் மனுஷன்னே சொல்லிட்டு இருக்காரு ஆரம்பத்துல இருந்து. அப்படி இருக்கிற மனுஷன் அவனை வதம் பண்ணணும்னா அவருக்கு பராக்கிரமம் வேணும், அந்த சக்தி வேணும். அதெல்லாம் பிறந்ததுல இருந்து ராமாயணம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்திய இப்ப விஸ்வாமித்திரர் கொடுக்கிறார். அடுத்தபடியாக பரசுராமர் தன்னுடைய தனுச கொடுக்க போறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்தியை அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். ஏன்னா எல்லாம் ஒண்ணுதான். அந்த ராவண பதார்த்தம் இவா எல்லாரும் இந்த காரியத்தை பண்றா. பலே அதிபலேன்னு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ண